இப்போ வந்து ஆல்மோஸ்ட் வந்து கல்யாணம் ஆகாதவங்க எல்லாம் லிவின்ல இருக்காங்க. ஆனா கல்யாணம் ஆனவங்களும் லிவின்ல இருக்காங்க. அந்த தம்பி வந்து என்கிட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி என்னோட ஒய்ஃப் வந்து லிவின்ல இருக்காங்க அப்படின்னு. நான் சொன்னேன், என்கிட்ட வந்து நீங்க கேஸ் கொடுத்து அவங்க மேல தப்பு இருக்கா, அவங்க யாரோட பழகுறாங்களான்னு கேட்டா பரவாயில்ல, ஒரு லிவின்ல இருக்காங்கன்னே வந்து சொல்றீங்களே அப்படின்னு. ஆமாங்க, அவங்க லிவின்ல தான் இருக்காங்க அப்படின்னு. சரி, ஓகே அப்படின்னு சொல்லி நாங்களும் ஃபாலோ பண்ணி அவங்கள கண்டுபிடிக்கிறோம். அவங்க வந்து ஒரு நபரோட தங்கி இருக்காங்க. இந்த டீட்டெயிலை கலெக்ட் பண்ணி நம்ம அந்த தம்பி கிட்ட கொடுக்குறோம். கோர்ட்ல வந்து வாதாடும் போது சொல்றாங்க, பாருங்க என் கிளையண்டோட ஒய்ஃப் வந்து இன்னொருத்தரோட வர்றாங்க, லிவின்ல இருக்கிறத ஒரு எவிடன்ஸா எடுத்துக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அந்த தம்பி வந்து என்கிட்ட சொன்னாரு. ஆக்சுவலா மெயின்லி மெயின்டெனன்ஸ்க்காக தான் கேஸே போடுறாங்க. இந்த மெயின்டெனன்ஸ் வர வரைக்கும் வந்து அவங்க வந்து லிவின்ல இருந்துட்டு இருக்காங்க. அந்த மெயின்டெனன்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இதுதான் வந்து இன்னைக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள். இந்த லிவின் வந்து ரொம்ப லிவின் கலாச்சாரம் ரொம்ப அதிகமா வந்துட்டு இருக்குது. இது எதை நோக்கி போய்கொண்டு இருக்கிறது என்று தெரியவில்லை.